தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 38வது வாக்கியம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அப்பா இயேசுவை வரவேற்க மார்த்தா அங்கே தயாரிப்பு கொண்டிருந்தார். அதே மாதிரி அவரை வரவேற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இதோ வழியே கடந்து செல்கின்றார். நீயும் நானும் இயேசுவை நம்முடைய வீட்டில் வரவேற்கின்றோமா? எப்படி இயேசு நம் வழியாக கடந்து செல்கின்றார்? அருட்சாதனங்கள் வழியாக, வழிபாட்டு வழியாக தெய்வம் இதோ நம் வீட்டை கடந்து வருகின்றார். எப்படி நான் அவரை வரவேற்கின்றேன்? இது அந்த அருட்சாதனத்தில் பங்கெடுப்பதன் வழியாக, வழிபாட்டில் நான் பங்கெடுப்பதன் வழியாக இயேசுவை என் குடும்பத்தில் நான் கொண்டு வருகின்றேன். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் நான் பேசுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு நன்மைகள் நான் செய்கின்ற பொழுது இயேசுவை என் குடும்பத்தில் நான் வரவேற்கின்றேன். இதை நாம் பார்க்கின்றோம். வழிபாட்டிலும் அருட்சாதனங்கள் எல்லாம் பங்கெடுக்கிற சமயத்தில் இயேசுவை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நான் வரவேற்கும் போது நிச்சயமாக அங்கே எனக்கு அபிஷேகமும் கிருபையும் கிடைக்கும். சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வரவேற்கின்றார். அவர் என்னை கடந்துதான் செல்கின்றார். என் வாழ்க்கையில் தான் வருகின்றார், ஒழிய என்னை விட்டு போறதில்லை. அவரை கடந்து செல்லும் போது நான் அடையாளம் கண்டு கொள்கின்றேன், அல்லது பார்வையற்ற பர்த்தமை போல கண்மூடித்தனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றான். சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதிலை கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசிக்கொள்ளும். என்னை கடந்து சென்ற இயேசுவை சொந்தமாக்க நீரே எனக்கு துணை புரியும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.